ரசம்னி அக்கா, நம்ம மெயின் ரோட்டில் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம்ல, அந்த மெயின் ரோட்டில் ஒருத்தர் புதுசாக ஜாதகம் பார்க்குறாராம். அருமையாக பார்க்குறாராம். அப்படியே புட்டு 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 வைக்கிறாராம்க்கா. அப்படியே என்ன நடக்குது, நடக்க போகிறது, முன்னாடி நடந்து முடிஞ்சது எல்லாத்தையுமே சூப்பராக சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கும் கொஞ்சம் தொந்தரவாக இருக்குல்ல, வாவேன் போய் ஜாதகம் பார்த்துட்டு வருவோம். ஏற்கனவே சம்பளம் ஒழுங்கா வாங்கலைங்கிற கொலை வெறியில் இருக்கிறேன். 100 நாள் வேலையும் கெடுத்துக்கிட்டு கருவேப்பிலை கொலைக்கு போகிறேன்னு அதையும் கெடுத்துக்கிட்டு இப்போ என்னென்னா ஜாதகம் பார்க்க போகிறீங்களா? தினுசா, அதனால தான் ஜாதகம் பார்க்கணுன்னு சொல்கிறேன். நம்ம எடுத்து வைக்கிறது பூரா ஏதாச்சும் கொலாப்ஸ் ஆகிக்கிட்டே இருக்குதுல்ல, என்னன்னு போய் கேட்டு வருவோமே. அப்படின்னா என் மாமியா எப்போ சாவுன்னு தான் முதல்ல கேட்பேன். நானும் கேட்கணும். என்ன ஓ மாமியா எப்போ சாவும்னா? சேச்சே, என் மாமியாரெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தினுசா. அடேங்கப்பா, இது மாதிரி சொல்லி நான் கேள்விப்பட்டதே இல்லை சுகன் சோகினி. பரவாயில்லையே, நீ நல்ல மனுஷியாக தான் இருப்ப போல இருக்கு. எப்படிடி உனக்கு மட்டும் எப்படி மாமியாரை பிடிக்கும்? என்ன பொய் புழுவிக்கிட்டு தெரியுறியா? இல்லை தினுசா, எனக்கு ஏன் தெரியுமா என் மாமியாரை ரொம்ப பிடிக்கும்? ஏன்னா அவங்க இறந்துட்டாங்க. என் மாமியா இறந்ததுனால சாமி கும்பிட்றேங்கிற பேரில் விதவிதமாக சமைச்சு வச்சு அதை நானே சாப்பிடுவேன். அதில் புது புடவை, ஜாக்கெட்டு, பிட்டு, வளையல் அந்த மாதிரியெல்லாம் வேறு என் புருஷன் வாங்கி வந்து கொடுப்பாரு. அவங்க அம்மாவுக்கு வச்சு சாமி கும்பிடணுன்ட்டு எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு அதை நான் தானே யூஸ் பண்ணிக்கிறேன். அதனால சொன்னேன், என் மாமியார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடாடாடாடாடா, இம்புட்டு நாளா இது தெரியாமல் போயிடுச்சே. அப்போ அந்த ஜோசியக்காரரை பார்த்தே ஆகணும். மாமியார் எப்போ சாவாங்கன்னு கேட்டே ஆகணும். அவளை சாவ அடிச்சே ஆகணும். ஐயோ, என்ன நெட்டவலி, கண்ணுலேருந்து தண்ணி தாரையா ஊற்றுது. என்னாச்சுடி? குக்கு வித்து கோமாளி சோயா மாதிரி ஏன் இப்படி உதட்ட பிதிக்கிக்கிட்டு நிற்கிற? எனக்கும் மனசே சரியில்லை, நானும் உங்களோட வர்றேன். அது என்னைக்கு சரியாக இருந்திருக்கு? ஆஹா, இதுங்கெல்லாம் வேலைக்கு போகிறேங்கிற சாக்கிலேயே ஊர் பிரச்சனையை பூரா இழுத்து விட்றதுங்களாச்சே. ஜாதகம் பார்க்க போகுதுங்களே, அந்த ஜோசியக்கார நிலைமை என்ன ஆக போகுதோ? என்ன பார்க்குறீங்க? நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான். நாங்கள் கேட்குற கேள்வி எப்படி இருக்கும்னு அவருக்கு தெரியவே தெரியாது. ஏன் எங்களுக்கே தெரியாது. ஒழுங்காக பதில் சொல்லலை ஜோசியர் ரொம்ப சீரியராக ஆயிடுவார். வந்து பாருங்க என்ன அட்டகாசம் பண்ணுறோன்னு. ஜோசியர் ஐயா வணக்கம். ஐயோ, ஜோசியருக்கு காலே இல்லை, ரொம்ப சக்தி வாய்ந்தவராக இருப்பாரோ? எது கேட்டாலும் பதில் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஏகப்பட்ட கேள்வி நான் வச்சிருக்கிறேன். என்னக்கா, ஏதோ ஆஃபீஸில் வேலை பார்க்குறவர் மாதிரி உட்காந்துருக்காரு. இவரா ஜோசியம் பார்க்குறவர்? இது என்ன, அவரை நம்பி வந்துட்டோமே, பார்க்கலாமா வேண்டாமா? உங்களுக்குள்ளே பேசிக்காதீங்க. என்னன்னு என்ன கேளுங்க. அது எல்லாரும் ஒரே நேரத்தில் கேட்காதீங்க, ஒருத்தராக கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். ஜோசியரே, ஏகப்பட்ட கடன் இருக்கு. எப்போ தான் கடன் அடைப்பேன்னு தெரியல. கொஞ்சம் ஜாதகத்தில் பார்த்து இந்த கடனெல்லாம் எப்போ எனக்கு ஒழியும்னு சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஜோசியக்காரவரே, என் புருஷனுக்கிட்ட சவால் விட்டுட்டு வந்துட்டேன். அந்த ஆள் என்னை எப்போ புரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வாடின்னு ஒரு வார்த்தை சொல்லுவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். கூப்பிடுவானா கூப்பிட மாட்டானா? கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்களேன். ஜோசியர் ஐயா, என் மாமியா எப்போ சாவான்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். என் மாமியா செத்துட்டாக்க எனக்கு அன்னையிலேருந்து நிம்மதி தான், சந்தோஷம்தான், சொர்க்கம்தான். என் வாழ்க்கையே சுதந்திர பறவை தான். ஐயா வணக்கங்க. ராவும் பகலும் படாத கஷ்டப்படுறேன். வாழ்க்கையில் எப்போ தான் முன்னேற்றம் கிடைக்கும்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஐயா ஜோசியரே, வாழ்க்கையிலேயே பெரும் கஷ்டமாக இருக்குது. வரும்போது தான் காலில் இடிச்சுக்கிட்டே நகைக்கணுவில் இடித்து ரத்தம் வருது. அந்த காயம் எப்போ ஆறும்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறம் என் புருஷன் எப்போ பார்த்தாலும் வெளிநாட்டிலேயே இருக்கான். அவன் வெளிநாட்டிலே இருக்கணும், வரக்கூடாது. சம்பளம் மட்டும் 1 லட்சத்துக்கு பதிலாக 2 லட்சம் கொடுக்கணும். அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது காலையில் எழுந்திரிக்கணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்களேன். எனக்கு பிடிச்ச மாதிரி விதவிதமாக சாப்பிடவே முடியல. அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்கள். அப்புறம் ஜோசியரே, எதிர்த்த வீட்டுக்கார பொம்பளையோட எப்போ பார்த்தாலும் சண்டையாகவே இருக்குது. அதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள். அப்புறம் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம், 35,000 செலவு பண்ணி போர் போட்டிருக்கிறேன். போரில் தண்ணியே வரமாட்டேங்குது. அதுதான் இருக்கிறதுலே பெரும் பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு முதல்ல ஒரு வழி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எல்லா வேலையும் செய்கிறேன், என்டர்டைன்மெண்ட்டே கிடைக்க மாட்டேங்குது. இருக்கிறதுலேயே பெரும் கஷ்டம் எனக்கு அதுதான். இப்போ கூட
வந்துக்கிட்டே இருந்தேன்னா வரும்போது ஒரு பொண்ணு கம 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 கம்முன்னு பிரியாணி சாப்பிடுது. அதை என்னால் சாப்பிடவே முடியலன்னு வருத்தமாக இருக்கு. அதுக்கு ஏதாச்சும் வழி சொல்லுங்க. எனக்குன்னு யாருமே இல்லை. என் புருஷனும் வெளிநாட்டில் இருக்காரு. என் பிள்ளையும் ஹாஸ்டலில் தங்கி படிக்குது. ஏதோ இந்த 4 பேரோட சேர்ந்துக்கிட்டு இப்படி ஊரை சுற்றி வாரேன். இதுங்க 4 பேரோட சேர்ந்தா நான் நல்லா இருப்பேனா? எனக்கு என்டர்டெயின்மெண்ட் கிடைக்குமா? இல்லை பேசாமல் இவங்க சாவகாசத்தை விட்டுட்டு பேசாமல் நான் மட்டும் என் புருஷனோட வெளிநாடே போயிடலாமா? அதை முதல்ல முக்கியமாக பார்த்து சொல்லுங்கள். அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஜஸ்ட் மினிட்ல தோணுச்சு. அது எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா? உங்கள் தலையில் ஏன் முடியே வளரலை? அதுக்கு என்ன காரணம்? அதை முதல்ல கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? என்னடி நெட்டவள்ளி, உன் கூட பெரும் ரோதனையா போச்சுடி. பேசாம இரண்டி. என்ன தினசா? என்ன நீ மட்டும் உன் மாமியார் எப்போ சாவுன்னு கேட்கலாம், நான் மட்டும் இதெல்லாம் கேட்கக்கூடாதா? அப்படி ஓரமாக போய் நின்று இன்னும் ஏகப்பட்ட கேள்வி இருக்கு. நெட்டவள்ளி சாபங்கமும் கொடுத்துட போறாரு. சத்தம் போடாமல் வாயை மூடிட்டு போயிடுவோம், வந்துடு. அது எப்படி? இம்புட்டு கேள்வி நம்ம எல்லாரும் கேட்டிருக்கிறோம், இன்னும் ஒரு பதிலே சொல்லல. அப்ப ஒரு ஜோசியக்காரவரா இல்லையா? நான் சொல்கிறேம்மா, உங்கள் எல்லாரு கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். அப்படியே வந்து வரிசையாக நின்னுங்க. அழுவாமா, நீ யாரை கேட்டுக்கிட்டுமா முதல்ல கடன் வாங்கின? என்ன பண்ண சொல்கிறீங்க? ஏகப்பட்ட பிரச்சனை. குடும்பத்தையே நான் தான் பார்த்துக்கிறேன். குடிச்சே புருஷன் கேன்சர் வந்து செத்து போயிட்டான். 3 ஆம்பளை பிள்ளைங்க. என் 3ஆவது ஆம்பளை பிள்ளையும் செத்து போச்சு. மூத்த பைய குடிச்சே அவனும் வீணாக போகிறான். நான் ஒருத்தி தான் படாத பாடு பட்டுக்கிட்டு கிடக்கிறேன். எல்லாத்தையும் நான் தான் சுமக்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் கடன் வாங்கினேன். யாரை கேட்டு கடன் வாங்கினேன்? யாரையுமே கேட்கல. எனக்கு தேவைப்பட்டுச்சு, நானே வாங்கிட்டேன். யாரையுமே கேட்காம கடன் வாங்குவ, கடன் அடைக்கிறதுக்கு மட்டும் என்னட்ட வந்து கேட்பியா? நீ தானே வாங்கின, நீ தான் கடன் அடைக்கணும். போ. புருஷன்ட்ட சவால் விட்டது நீ தானே. உன் புருஷன் ஜென்மத்துக்கு உன்னை கூப்பிட மாட்டான். கூப்பிடவே மாட்டாமா, கனவுல கூட நினைக்காத. ஏன் கேட்குற? ஏன்னா நீ ஒரு அரை லூசு, உன் புருஷன் ஒரு முழு லூசு. எப்படி வந்து உன்னை கூப்பிடுவான்? போமாங்கிட்டே. அந்தம்மா சுடிதார் பட்ட பொண்ணே, இங்கே வாமா. உன்னோட மாமியார் நல்லா இருக்கும். 100 வயசை தாண்டி சும்மா கன் மாதிரி இருக்கும். உன்னால ஒன்றும் பண்ணவே முடியாது. போமாங்கிட்டே. ஐயோ, அப்படின்னா சாவவே சாவாத அந்த கிழவி. அப்புறம் எப்படி தான் கிழவியை சாவடிக்கிறது? அதையாச்சும் சொல்லுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஓ மாமியாருக்கு சாவே கிடையாது. போயிட்டே நிற்காத. இந்த பாருமா, நீ கஷ்டப்பட்டு உழைக்கிற. இந்த கூட்டத்தில் சேர்ந்தினா நீ முன்னேறவே முடியாது. போயிடு. ஐயோ, டுபாக்கு ஒரு ஜோசியர் போல இருக்கு. தப்பா சொல்றாரு. இந்தாம்மா நெட்ட கொக்கே, இங்க கொஞ்சம் வாம்மா. உனக்கு காலில் அடிப்படும். யாராச்சும் பிரியாணி சாப்பிட்டா சாப்பிடணும்னு தோணும். தூங்கும்போது எழுந்திரிக்க கஷ்டமாக இருக்கும். எதிர்த்த வீட்டு பொம்பளையோட சண்டை வரும். புருஷன் வெளிநாட்டிலேருந்து 2 லட்சம் சம்பளம் அனுப்பணும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னென்னமோ கதை விட்டு அளக்குறியே. நீ முதல்ல அங்கே எதுக்கு வந்த? அதையெல்லாம் விடு. ஏன் தலையில் முடி இருந்தால் உனக்கென்னா, முடி இல்லைன்னா உனக்கென்னா? உன் முடியை நறுக்கிது எனக்கு தரப்போறியா? இல்லை நான் வருத்தப்படுறேன்னு உன்னிட்ட வந்து நான் சொன்னேன்னா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற நீனு? இங்கே பாரு, கோயிலாச்சேன்னு பார்க்குறேன். நீ என்னைக்கு கருவாடத்துக்கு வெளில போடுறியோ அன்னைக்கு தான் உன் புருஷன் வீட்டுக்குள்ளே வருவான், தெரிஞ்சுக்க. என்ன ஜோசியரே, நீங்கள் கேட்டதுக்கு எதுக்குமே ஒழுங்காக பதில் சொல்லாமல் நீங்கள் பட்டுக்கு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? அதானே, ஏதோ மன கஷ்டத்தில் இருக்குமே வந்து கேட்டோம்னா ஆறுதலாக ஒன்று கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆமா, ஒண்ணுமே ஆறுதலாவே இல்ல. ஒருவேளை நீங்க டுபாக்கூர் ஜோசியரா இருப்பீங்களோன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. போலீஸ்க்கு கால் பண்ணட்டுமா? இவர் டுபாக்கூர் ஜோசியர்னு தான் நினைக்கிறேன். ஆமா, நான் டுபாக்கூர் ஜோசியர் தான். ஏமா பொண்டுகளா, இத்தனை பேர் ஜோசியம் பார்க்க வந்தீங்களே, உங்க ஜாதக நோட்டு எங்கம்மா? ஜாதகமா? ஆமாம்ல, ஜோசியம் பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு ஜாதகம் வேணும். என்ன ஜாதகமா? அப்படின்னா என்னக்கா? நெட்டவள்ளி, நீ வாயை மூடு. உனக்கு கருவாட்டு குழம்ப தவிர வேற எதுவுமே தெரியாது. அப்பவே நினைச்சேன் என்னடா வெறுங்கை இடிச்சிட்டு வராங்களேன்னு. ஏக்கா ராசாமணி அக்கா, நீயாச்சும் ஒரு வார்த்தை சொல்றதுல ஜாதகம் எடுத்துருவாங்கடின்னு என் நக்க பக்கம் உன்னெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் நினைச்சேன் பத்தியா? ஜாதக நோட்டை எடுத்துகிட்டு வர மாட்டீங்க. உங்கள் வீட்டு போரில் தண்ணி வரல. என் புருஷனோட சவாலில் நான் ஜெயிக்கணும். என் மாமியா எப்போ சாவும்? இந்த மாதிரியெல்லாம் கேள்வி கேட்பீங்க. கோயிலில் ஒருத்தன் ஒரு வாரமாக உக்காந்துருந்தா போதும், அவன் ஜோசியக்காரனா இல்லையாலாம் கேட்குறது கிடையாது. கழுத்தில் டையே கட்டியிருந்தாலும் குறி கேட்க வந்துட வேண்டியது, ஜாதகமே இல்லாமல்.
பொங்கலை தின்னுட்டு காலை வலிக்குதுன்னு இப்படி உட்காந்துருந்தேன். ஏமா நீங்களாம் அப்படி உயிர் எடுக்கிறீங்க? கோயிலுக்கு வந்து கூட நிம்மதி இல்லை. வீட்டில் தான் என் பொண்டாட்டி டார்ச்சர் தாங்க முடியாமல் தான் இங்கே வந்தேன். இங்கே வந்தால் உங்கள் டார்ச்சர் தாங்க முடியல. சேச்சா சேச்சா, இந்த நாட்டில் ஒரு ஆம்பளை கோயிலில் வந்து கூட நிம்மதியாக உட்கார முடியலம்மா. ஆடா பாவி சொட்ட தலையா, எல்லாம் முடிஞ்ச பிறகா சொல்கிறது? ஆரம்பத்திலே எம்மா காலு வலிக்கு உட்காந்துருக்கேன்னு சொல்லியிருந்தா நாங்கள் ஒரு ஓரமாக போயிருப்போமே. எனக்கு அப்பவே சந்தேகமா இருந்து, என்னடா என்னமோ ஆபீஸ்ல வேலை பார்க்குற மாதிரி உக்காந்துருக்கிறாரே அப்படின்னு. ஆமாண்டி, இப்ப சொல்லுங்க, சந்தேகமா இருந்து பொந்தேகமா இருந்துன்னுக்கிட்டு வெளியில சொன்னா வெக்க கேடு, காரி துப்பி போடுவாங்க எல்லாரும். வாயை மூடிக்கிட்டு வாங்க போயிடலாம். ரொம்ப நல்லா உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி காலையில் 9 மணிக்கு வீடியோ வரும், மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பைய மண்டையில் நறுக்குன்னு ஒரு கொட்டு கொட்டுனீங்கன்னா டெய்லி டான் 9 மணிக்கு வீடியோ வரும், பார்க்கலாம் நீங்களும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.